சித்தோம். இந்த துன்பம் எதற்காக உள்ளது, அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றிய கலந்தாலோசிப்போம். நோக்கம். இந்த வார நோக்கம் என்னவென்றால், நாம் இந்த பௌதீக உலகில் வாழும் வரை நாம் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே தான் இருப்போம் என்பதை வந்துள்ள அனைவருக்கும் புரிய வைப்பதே ஆகும். ஆன்மீக உலகம் பற்றிய சிறு விளக்கம் கொடுக்க வேண்டும். நீங்கள் பகவத்கீதையில் 15.6 இருந்த மேற்கோள் காட்ட முடியும். நாம் ஆன்மீக உலகிற்கு சென்றால்தான் ஆனந்தமாக இருக்க முடியும். மற்றும் 4 துன்பங்கள் பற்றியும் 3 வகையான கஷ்டங்கள் பற்றியும் கலந்தாலோசனை செய்க. கேள்வி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்த ஒரு மகிழ்ச்சியான சம்பவத்தை மற்றும் ஒரு சவால் விடும் சம்பவத்தை பற்றியும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள இயலுமா? சுருக்கம். வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் ஆகிய இரண்டின் கலவை. நாம் அனைவரும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். எனக்கு பிரச்சனைகள் இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. இந்த வாரம் நாம் துன்பத்தின் காரணத்தை புரிந்து கொள்வோம். கருத்துக்கள் மற்றும் ஓட்டம். அனைவரும் பிரச்சனை இருக்கின்றது. பிரச்சனைகள் 3 விதமாக பிரிக்கலாம். ஆத்தியாத்மிகா, தன்னாலே தனக்கு வரும் துன்பங்கள். காரணம், நமது மனதாலும் உடலாலும் துன்பம் வருவது. அதிபௌதீக, மற்ற உயிரினங்களால் துன்பம் வருகிறது. உதாரணம், எறும்புகள், கொசுக்கள் மற்றும் பிற மனிதர்கள். ஆதி தெய்வீக, இயற்கையால் துன்பம் வருவது. உதாரணம், புயல், சுனாமி. பங்கேற்பாளர்கள் அவர்கள் வாழ்வில் அனுபவிக்கும் வேறு விதமான துன்பங்கள் பற்றி பகிர்ந்து கொள்ளுமாறு அழைக்கவும். அவர்கள் உண்மையான பிரச்சனைகளை ஸ்கிரீன் வரலைங்க ப்ரோ. அவர்கள் உண்மையான பிரச்சனைகளை அடையாளம் காண உதவி செய்க. இது அனைவருக்கும் பொதுவானதுதான் என்பதை பற்றி விளக்கவும். உண்மையான பிரச்சனைகள் என்னவென்றால், பிறப்பு, இறப்பு, பிணி, மூப்பு என்பவையே ஆகும். மற்ற அனைத்தும் பிரச்சனைகளுக்கும் அவரவரை சார்ந்தவை. சாஸ்திரங்களின் தகுந்த மேற்கோளுடன் எவ்வாறு வாழ்வின் உண்மையான பிரச்சனைகள் ஆகும் என்பதை விளக்கவும். விலங்குகளால் உண்மையான பிரச்சனைகள் பற்றி அறிய முடியாது, கேள்வி கேட்கவும் முடியாது. உதாரணம், ஆடு தனது கசாப்பு கூடத்தில் இருப்பது போல. எப்படி நாம் உண்மையான பிரச்சனையை பற்றி யோசிப்பதே இல்லை என்பதை யுதிஷ்ட மகாராஜனுக்கு கூறிய பதிலை கொண்டு வலியுறுத்தவும் பாடத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் நீரை விட்டு வெளியேறிய மீனின் உதாரணத்தை பற்றி கூறி முடிக்கவும். சில பிரபுபாத உபன்யாசம் பகவத்கீதையில் உண்மை உருவில் இருந்து எடுக்கப்பட்டது. பகவத்கீதை 2.8 பொருளுரை. ஜடவாழ்வின் பிரச்சனைகளான பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி ஆகியவை பணத்தாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியாலும் சரி செய்யப்படுவது இல்லை. இந்த உலகத்தில் பற்பல நாடுகளில் பண வளமும் தொழில்நுட்ப வளமும் பெற்றதாக வாழ்வின் எல்லா வசதிகளுடன் நிறைந்த பெரும் பகுதியான மாநிலங்கள் இருந்த போதிலும் ஜட உலகின் பிரச்சனைகள் இன்றும் இருக்கின்றன. அவர்கள் அமைதியை பல வகையில் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அமைதியை அடைய வேண்டும் என்றால் அவர்கள் கிருஷ்ணர் அல்லது பகவத்கீதை, பாகவதம் ஆகிய கிருஷ்ணர் உணர்வை தரும் நூல்களை நேர்மையான பிரதிநிதியான கிருஷ்ணர் பக்தனிடமிருந்து கேட்டு அறிவதன் மூலம் உண்மையான மகிழ்ச்சியை அடைய முடியும். பொருளாதார முன்னேற்றம் மற்றும் பௌதீக சௌகரியம் போன்றவை ஒருவனுடைய குடும்பம், சமுதாயம், நாடு அல்லது பன்னாட்டு போதை போன்றவற்றிற்கான புலம்பல்களை விரட்ட முடியும் என்றால், பின் அர்ஜுனன் நிகரற்ற அரசாட்சி அல்லது சொர்க்கலோகத்தில் இருக்கும் தேவர்களின் மேன்மையான அரசாட்சி கூட அவனுடைய புலம்பல்களை விரட்ட முடியாது என்று கூறியிருக்க மாட்டான். கிருஷ்ணர் உணவில் அடைக்கலம் ஆவது தான் உண்மையான ஒற்றுமையை தரும் என அவர் நாடுகிறார். பொருளாதார வளர்ச்சியோ அல்லது உலகத்தை ஆளும் சக்தியோ நம்மிடம் இருந்தாலும் ஒரு இயற்கையின் சீற்றம் வந்தால் ஒரு நொடியில் அழிந்துவிடும். உயர உலகிற்கு செல்ல விருப்பப்படும் மனிதன்
ஆசை, அதாவது நிலாவிற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை கூட ஒரு நேரத்தில் முடிவுக்கு வர முடியும். இதை பகவத்கீதை உறுதி செய்கிறது. ஒருவன் புண்ணிய செயல்களை முடித்து விட்டது என்றால் அவன் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்து மிகவும் தாழ்ந்த வாழ்விற்கு மீண்டும் தள்ளப்படுகிறான். பல அரசியல்வாதிகள் இவ்வாறாக தள்ளப்பட்டு இருக்கின்றன. இந்த வீழ்ச்சிதான் பல புலம்பல்களுக்கு காரணமாக இருக்கிறது. ஆதலால் நாம் நல்ல விஷயத்தை புலம்ப வேண்டும் என்றால் நாம் கிருஷ்ணரின் அடைக்கலம் பெற வேண்டும். அர்ஜுனர் நாடி பெற்றது போன்று. ஆகையால் அர்ஜுனா அவரது பிரச்சனைகள் நிச்சயம் தீர்த்து வைக்குமாறு கிருஷ்ணரிடம் கேட்டார். இதுதான் கிருஷ்ண உணர்வுக்கான வழி. ஸ்ரீமத் பாகவதம் 2.2.6 ஏவச சித்தே பத ஏ சித்த ஆத்மா பிரியோ அர்த்ததோ பகவான் ஆனந்தோ தா நிர்வதோ நியதார்த்தோ பஜே சம்சார ஹேது து பரமசா யாத்ரா. மொழிபெயர்ப்பு: இவ்வாறாக நிலையாக சர்வ வல்லமையால் ஒருவருடைய இதயத்தில் வீற்றிருக்கும் பரமாத்மாவிற்கு ஒருவர் கண்டிப்பாக சேவை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்தான் எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுள், நித்தியமானவர், முடிவற்றவர். வாழ்வின் இறுதியான குறிக்கோளும் அவரே. மேலும் அவரை வழிபடுவதன் மூலம் ஒருவன் கட்டுண்ட நிலையின் விளைவுகளிலிருந்து வெளிவர முடியும். பிரிவுரை: பகவத்கீதையில் 18.61 உறுதிப்படுத்தப்பட்டது போல முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரே எங்கும் வியாபித்த எங்கும் நிறைந்த பரமாத்மா ஆவார். ஆதலால் யோகியான ஒருவர் அவரை வழிபட இயலும். ஏனென்றால் அவர் மாயே அல்ல, அவர் நிஜமானவர். ஒவ்வொரு உயிரினமும் ஏதோ ஒன்றிற்கு சேவை செய்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு உயிரினத்தின் நிலையே அது பிறருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே ஆகும். ஆனால் இந்த மாய சூழலில் அல்லது கட்டுண்ட நிலையில் ஒரு கட்டுண்ட ஆத்மா மாயையின் சேவையை நாடுகிறது. ஒரு கட்டுண்ட ஆத்மா நிலையற்ற தனது உடலுக்கு உடல் சார்ந்த உறவினர்களான மனைவி, குழந்தைகளுக்கும் நிலையற்ற உடல் சார்ந்த உறவினர்கள் வீடு, வாசல், நிலம், செல்வம், சமுதாயம், நாடு போன்றவற்றை பராமரிப்பதற்கும் சேவை செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இத்தகைய சேவை முழுவதும் மாயையே என்று அவனுக்கு தெரியவில்லை. முன்பு பல நேரங்களில் விவாதித்துள்ளதுபடி பாலைவனத்தில் காணல் நீர் இருப்பது போல இந்த ஜட உலகமே ஒரு மாயைதான். பாலைவனத்தில் காணல் நீர் தோன்றும். அங்கு நீர் இல்லை என்ற போதிலும் புத்தியில்லாத விலங்குகள் அத்தகைய மாயையில் சிக்கி உண்மை என்று எண்ணி அந்த நீரை துரத்தி கொண்டே இருக்கும். ஆனால் உண்மையில் அங்கு நீர் இல்லை என்ற போதிலும் என்பதற்காக நீரே இல்லை என்று நாம் முடிவுக்கு வர முடியாது. நீர் இருக்கிறது, அதாவது கடல், பெருங்கடலில். ஆனால் அந்த மாதிரியான நீர்நிலைகள் பாலைவனத்தில் இருந்து வெகு தூரம் தள்ளி இருக்கின்றது என்று புத்திசாலிக்கு நன்கு தெரியும். ஆனால் ஒருவன் நீரை கடலிலும் பெருங்கடலிலும் தேட வேண்டும், பாலைவனத்தில் அல்ல. நாம் அனைவரும் வாழ்வின் உண்மையான ஆனந்தம், நிரந்தர வாழ்வு, நிரந்தர மற்றும் எல்லையற்ற அறிவு, மேலும் முடிவில்லாத ஆனந்த வாழ்வு போன்றவற்றை வாழ்க்கையில் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் எந்த அறிவும் இல்லாத முட்டாள் மக்கள் வாழ்வின் உண்மையை மாயையில் தேடுகிறார்கள். இந்த ஜட உடல் நிலையற்றது, அது இந்த நிலையில்லாத உடலின் உறவுகளான மனைவி, குழந்தைகள், சமுதாயம், நாடு ஆகியவை உடல் மாறும் போதே மாறுகிறது. இதற்கு பெயர் சம்சார சாகரம் அல்லது பிறப்பு, இறப்பு, பிணி, மூப்பு, சக்கரம். நாம் அனைவரும் இந்த பிரச்சனைகளுக்காகவே முடிவை தேடி கொண்டிருக்கிறோம். மாதாஜி படிக்கட்டுங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்தரா முன்னாடியிலேருந்து கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம் யாராவது. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி இது ஆரம்பத்துக்கு தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. மறுபடியும் நீங்க உங்க எல்லாம் இந்த வகுப்பிற்கு வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம். திருப்பி எல்லாரும் நம்ம எல்லாம் சங்கம் செஞ்சு பகவானை பத்தி படிக்கிறது. இது ரொம்ப நல்ல அருமையான டாபிக். இது நான் ஏன் துன்பப்படுகின்றேன் அப்படிங்கிற மாதிரி. இதுல பிரபுபாதர்
இதுக்கு முன்னாடி வந்து நான் யார் அப்படிங்கிறத பத்தி கலந்து ஆலோசிப்பீங்க. இந்த வாரம் வந்து துன்பம் எதற்காக உள்ளது, அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த வாரத்துல வந்து இந்த என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்த பௌதீக உலகில் வாழும் வரை நாம வந்து துன்பங்களை அனுபவித்து கொண்டே தான் இருப்போம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? யாராவது ஒருத்தர் சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டா, ஏதோ பகவான் பக்தர்களா இருந்தா கிருஷ்ண கிருபா போயின்னு இருக்கு அப்படிம்பாங்க. நம்ம சாதாரண மனிதர்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க? ஏதோ பரவாயில்ல இப்படி போயிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் சொல்லுவாங்களே ஒழிய, யாருமே ஆத்மார்த்தமா நான் சந்தோஷமா இருக்கேன், நான் ஆனந்தமா இருக்கேன் யாராலையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆன்மீக உலகம் பற்றிய ஒரு சிறு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து பகவத்கீதாலேருந்து 15.6 அங்கு வந்து பிரபுபாத் வந்து மேற்கோள் காட்டியிருக்கார். நாம் ஆன்மீக உலகத்திற்கு சென்றால்தான் அந்த ஆனந்தமாக இருக்க முடியும். மற்றபடி 4 துன்பங்கள் பற்றியும் 3 வகையான கஷ்டங்கள் பற்றியும் கலந்து ஆலோசனை செய்ய போறோம். அதாவது நீங்க உங்க வாழ்வுல வந்து நடந்த ஒரு மகிழ்ச்சியான சம்பவத்தை மற்றும் ஒரு சவால் விடும் சம்பவத்தை பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? மகிழ்ச்சியான சம்பவம் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சுருக்கம் வந்து, வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் ஆகிய இரண்டின் கலவை. எல்லா இடத்துலையுமே ஒரு இருவர் வந்து ஒரு கை இப்படி வச்சுட்டு இன்னொரு கையால தட்டினாதான் அங்க சப்தம் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு பாகவதமோ பகவத்கீதாவோ சொற்பொழிவோ பௌதீகமோ ஆன்மீகமோ ஒருத்தர் சொல்லணும், இன்னொருத்தர் கேட்கணும். இப்படி எல்லா விஷயங்களுமே இரண்டு கலந்த கலவை தான். அது மாதிரி தான் இங்க உதாரணம் சொல்றாங்க. இன்பம் துன்பம் ஆகிய இரண்டின் கலவை தான். எப்போதுமே இன்பமா இருந்துட முடியாது, எப்பவுமே துன்பம்னு கிடையாது. அப்படியே சைக்கிள் தான். இன்பம் துன்பம் மாறி மாறி வரும். காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நம்ம வந்து எப்போதுமே சுத்த சத்துவத்துல அமைதியா இருக்க முடியறது இல்லை. காலையில எந்திரிக்கிறதுல இருந்து மாறி 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 நமக்கு மாறிண்டே தான் இருக்கும் இன்பம் துன்பம் அப்படிங்கிறது. நம்ம எல்லாருமே வந்து துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா எனக்கு வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. எல்லாம் இருக்கும், பைசா இருக்கும், மன நிம்மதியா இருக்கும், நல்ல பசங்களா இருப்பாங்க, நல்ல கணவரா இருப்பாங்க, எல்லாமே கிடைச்சிருக்கும். ஆனாலும் அவங்க வந்து நான் வந்து ஏதோ ஒரு கவலை இல்லைனாலும், ஒண்ணுமே இல்லை சந்தோஷமா இருக்கனாலும் அதுவே ஒரு பெரிய கவலையா இருப்பாங்க. என்ன இது மாதிரி நம்ம வந்து துன்பத்தின் காரணத்தை ஒரு சில இது நம்ம ஏற்கனவே நிறையா இதுல நம்ம படிச்சப்ப பகவத்கீதா மகாத்மியத்துல படிச்சப்போ ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒவ்வொரு முறையான துன்பங்களை பத்தி கதை வடிவமாக நம்ம பார்த்தோம். பட் இது வந்து திருப்பி ரிப்பீட் பண்றாங்க. இதெல்லாம் பாகவதத்துல போட்டிருக்கிறான குறிப்பை வந்து பிரபுபாத் வந்து மிக எளிய பாடமா சொல்லி நமக்கு கொஸ்டின் ஆன்சர்லாம் கொடுத்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஆழமா அப்படிங்கிற மாதிரி ஆன டாபிக் இது. இதுல வந்து அனைவருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துட்டா அதை 3 விதமா பிரிக்கலாம். அத்தியாத்மிகா, ஆதி பௌதிக், ஆதி தெய்வீகா. அத்தியாத்மிகா அப்படின்னா தன்னால தனக்கு வரும் துன்பங்கள், நமக்கு நாமளாலே வர துன்பங்கள், தேவையில்லாம யார்கிட்டயாவது பேசி அதனால பிரச்சனைகளை அழிச்சுட்டு வரும். இதுக்கு பேர் தான் அத்தியாத்மிகா. இதெல்லாம் உங்களுடைய வகுப்பு எக்ஸாம்ல இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பா வரும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான எளிய முறையில நமக்கு பிரபுபாத் வந்து இதை எடுத்து சொல்லியிருக்கார். உதாரணம் வந்து நம் மனதாலும் உடலாலும் துன்பம் வருவது. அத்தியாத்மிகாவுக்கு உதாரணம் வந்து நம் மனதாலும் உடலாலும் துன்பம் வருது. யாராவது ஏதாவது பேசியிருப்பாங்க, நம்ம அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டோம், நம்மளை ரொம்ப கடுமையான சொற்களால இது பண்ணியிருப்பாங்க. அப்ப நமக்கு வந்து மனதால துன்பம் ஏற்படுது. இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட அதுக்கு தான் பிரபுபாத் ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பகவத்கீதா ஆகட்டும், பாகவதம் ஆகட்டும், சைத்தன்ய சரிதாமிர்தம் ஆகட்டும், நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிறத நம்ம உணர்ற வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே உடல் சம்பந்தப்பட்ட நான் 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 என்ற அகந்தை எப்போது போகிறதோ, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிறத எதை எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அது வரைக்கும் நமக்கு இந்த உடல் சம்பந்தமாவே நம்ம எல்லாத்தையுமே எடுத்துப்போம். அதனாலதான் நம்ம மனதாலும் உடலாலும் துன்பம் வருது. அதே ஆதி பௌதிகா, மற்ற உயிரினங்களால் துன்பம் வருது. எவ்வளவோ உயிரினங்கள், எறும்புலேருந்து மற்ற விஷயங்கள் 4 வகை விலங்கு மற்ற உயிரினங்களால் நமக்கு துன்பம் வருது. உதாரணம் வந்து எறும்புகள், கொசுக்கள் மற்றும் பிற மனிதர்கள். ஒரு சில மனுஷங்களால சொன்னேன் இல்லையா இப்ப, அது மாதிரி ஒரு சில மனுஷங்களால நமக்கு வர கஷ்டங்கள்.
ஆதி தெய்வீகா, இயற்கையால் துன்பம் வருது. சுனாமி, புயல், மழை, காற்று, வெயில், இப்படி பலவிதமான விஷயங்கள். இது மாதிரி 4 விதமான துன்பங்கள். எடுத்த உடனேயே நம்ம பிரச்சனைகள் வருது. இந்த 3 விதமான பிரச்சனைகளாக பிரிக்கலாம் அந்த பிரச்சனைகளை. அந்த பிரச்சனைகளுக்கு வந்து இந்த 3 விதமான பிரச்சனைகள் என்னன்னா, அத்தியாத்மிகா, நமக்கு நாமளே ஏதோ நமக்கு நாமளே இது பண்ணிக்கிறது. எப்படி வந்து தவளை வந்து தன் வாயாலேயே கத்தி பாம்பிக்கு வந்து நான் இங்கதான் இருக்கேன், என்னை வந்து சாப்பிடுங்கிற சொல்ற மாதிரி நமக்கு நாமளே வர்ற துன்பம். அதே மாதிரி ஆதி பௌதிகா, மற்ற உயிரினங்களால் வர்றது. ஆதி தெய்வீகா, இயற்கை இதுனால வருது அப்படிங்கிறது. இதை நம்ம நல்லா விவரமா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்படி வர்றப்ப என்ன படும், அவங்க வாழ்வில் அனுபவிக்கும் வேறு விதமான துன்பங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளுமாறு அழைக்கவும். அவர்கள் உண்மையான பிரச்சனைகளை. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி பேஜ், நெக்ஸ்ட் பேஜ் ஷேர் பண்ணுங்க பிரபுஜி. இந்த விஷயங்களை வந்து நம்ம இப்ப 3 விஷயங்களை, துன்பங்களை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அத்தியாத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகா அப்படிங்கிற மாதிரி எதனால எப்படி எப்படியான துன்பங்கள் வருது அப்படின்னு. இது மூலியமா நமக்கு நாமளே நிறைய துன்பங்களை நம்ம இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இது. அதுக்கு வந்து அடையாளம் என்னன்னா, நமக்கு அனைவருக்கும் வந்து பொதுவானது தான் என்பதை பற்றி விளக்கவும் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா யாராவது ஆனந்தமா இருக்கீங்க, அதை பத்தி பேசுங்க, வாங்க பேசலாம் அப்படின்னா, உண்மையான பிரச்சனை என்னன்னா, இந்த பிறப்பு, இறப்பு, பிணி, மூப்பு, அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை நம்ம தடுத்து நிறுத்திட்டோம்னா இந்த துன்பங்கள்ல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். நம்ம இதுக்கு முயற்சிக்க மாட்டேங்கிறோம், அதுக்கு முன்னாடி இருக்கிறதே நம்ம முயற்சிக்கிறோம், ஆனா நம்மளால வெற்றி அடைய முடியறது இல்லை. அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவரவரை சார்ந்தவே. நமக்கு எல்லாமே இந்த ஜென்மத்துல இந்த மாதிரி கஷ்டம், நம்மளுடைய தங்கை இவங்களா நல்லா இருக்காங்க அப்படின்னா நமக்கு நாமளே நம்ம பண்ற கர்மா, நம்மளுடைய இதுதான் நமக்கு நாமளேங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சாஸ்திரங்கள்ல வந்து தகுந்த மேற்கோளுடன் இவை அனைத்தும் நம் வாழ்வின் உண்மையான பிரச்சனைகள் ஆகும் என்பதை விளக்கவும். அப்படிங்கிறப்ப விலங்குகளால் உண்மையான பிரச்சனைகள் பற்றி அறியவும் முடியாது, கேள்வி கேட்கவும் முடியாது. அது வந்து அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகான உதாரணம் கொடுத்துருக்காங்க. ஆடு வந்து கசாப்பு குடத்தில் இருப்பது மாதிரி தான். எப்படி நான் உண்மையான பிரச்சனை பற்றி யோசிப்பதே இல்லை என்பது யுதிஷ்ட மகாராஜா யக்ஷனுக்கு கூறிய பதிலை கண்டு வலியுறுத்தும் பாடத்தில் விவாதிக்கப்பட்டது. நீரை விட்டு வெளியேறிய மீனின் உதாரணத்தை பற்றி கூறி முடிக்கவும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, விலங்குகளால் உண்மையான அதை சொல்ல முடியாது. இந்த ஆடு கசாப்பு கடையில அதுக்கு எல்லாம் மாலையெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போவாங்க. அதுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். நம்மள மாதிரி அதற்கும் ஆத்மா உள்ள இருக்கு, அதுக்கு உணர்வுகள்னு இருக்கு, எல்லாமே புரிஞ்சிக்க முடியும் அதால. ஆனா அதால வாய் விட்டு சொல்ல முடியாது, என்ன இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு பிரச்சனைகள் இருக்கு, ஆனா அதால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா மனிதர்களான நம்ம அப்படி இல்லை, வாய் விட்டு சொல்ல முடியும், நம்மளால மாத்திக்க முடியும், நம்மளால உணர முடியும், ஆக நம்ம செய்யறது தப்பு அப்படின்ட்டு உணர முடியும். ஆனா இதெல்லாம் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி மீன் வந்து நீர்ல தான் இருக்க முடியும், அதை கொண்டு வெளியில போட்டோம் அப்படின்னா அது வந்து உயிர் போயிடும். இப்படி ஒவ்வொரு உதாரணங்கள் நிறைய நமக்கு பிரபுபாதர் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் கொடுத்திருக்காரு. நமக்கு அது மாதிரி இல்லை. நம்ம இங்க போனா சுடுன்னு தெரியும், இங்க வந்தோன்னா நமக்கு வந்து குளிர்ச்சியா இருக்குன்னு தெரியும். ஆனா நம்ம வந்து அதை வந்து சரியான வழியில பயன்படுத்தாம நம்ம என்ன பண்றோம், அதை வந்து இந்த மனித உடல் கிடைத்ததை வந்து நம்ம வந்து துஷ்பிரயோகம் பண்ணிக்கிறோம். பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணாம, பக்தர்களுக்கு பக்தி தொண்டுக்கான விவகாரம் இல்லாம, நம்ம இது மாதிரி பகவானை பற்றிய விஷயங்களை நம்ம சொல்லாம, இந்த அறிவை வந்து நம்ம வந்து இந்த சரியான பாதையில் போகாம தவறான பாதையில் போறதுனாலதான் நமக்கு இப்ப துன்பங்கள், பிரச்சனைகள், கவலைகள், ஒரு அமைதியின்மை எல்லாமே வருது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்மாவை உணரணும்னா நான் இந்த உடல் இல்ல, ஆத்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஆத்மாவை உணரணும் அப்படின்னா நம்ம வந்து பக்தர்களுடைய, வைஷ்ணவர்களுடைய சங்கமம் வேண்டும் எப்பொழுதுமே. அதே மாதிரி குரு எடுத்துக்கணும். வைஷ்ணவ குரு என்ன சொல்றாங்களோ நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாதான் நம்மளால ஆன்மீக உலகில அடியெடுத்து வைக்க முடியும், ஃபர்தரா நம்மளால முன்னேற முடியும். அதுதான் பிரபுபாத் வந்து ஒரு உபன்யாசத்துல பகவத்கீதை உண்மை விரிவில் 2 பொருளுரையில பர்போட்ல சொல்றாரு அவர்.
ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாதகி ஜாய். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜடவாழ்வின் பிரச்சனைகளை பிறப்பு இறப்பு மூப்பு பிணி ஆகிய பணத்தாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியாலும் சரி செய்யப்படுவது இல்லை. இந்த ஜடவாழ்வின் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம், இதெல்லாம் நம்ம வந்து பணத்தாலேயோ இல்ல நம்மளுடைய இந்த போஸ்ட்ல இருக்கேன் நானு, அந்த போஸ்ட்ல இருக்கேன், இதெல்லாம் சரி பண்ணிட முடியும் பணம் கொடுத்து அப்படின்னு அது மாதிரிலாம் கிடையாது. இந்த உலகத்துல வந்து பற்பல நாடுகளில் பண வளமும் தொழில்நுட்ப வளமும் பெற்றதாக வாழ்வின் எல்லா வசதிகளுடன் நிறைந்த பெரும் பகுதியான மாநிலங்கள் இருந்த போதிலும் ஜட உலகின் பிரச்சனைகள் துன்பம் இன்றும் இருக்கின்றன. அமெரிக்கா அதெல்லாம் எடுத்துக்கங்க, அவ்வளோ பணம் இருக்கு, அவ்வளோ அட்வான்ஸ்டா இருக்கு, ஆனா நிம்மதியா இருக்க முடிகிறதா? கிடையாது. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாம் நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஆனா கலியுகத்துல வந்து நம்ம ஒவ்வொரு பதமும் ஒவ்வொரு அடியும் பதம் பதம் 10வது அத்தியாயத்துல பாகவதத்துல 14 சாப்டர்ல சொல்லியிருக்காள, பதம் பதம் ஒவ்வொரு அடியிலும் டேஞ்சர் தான். யார் எப்படி நம்மளை ஏமாத்தலாம் பார்ப்பாங்க, நம்ம எங்க ஏமாறுவோம்னு பார்ப்போம். இது மாதிரி பற்பல துன்பங்கள், இப்ப நம்ம 3 வகையான துன்பங்களை பார்த்த மாதிரி பற்பல துன்பங்கள். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவங்க அமைதி, இது கிடையவே கிடையாது. அமெரிக்கால தான் ரொம்ப அமைதியின்மை இது மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, பிரபுபாத் அங்க போய் இதெல்லாம் பண்ணதுனால ஓரளவுக்கு இது சிந்திக்க தொடங்குறாங்க, ஆன்மீகத்துல வராங்க, பகவானுடைய நாமங்களை சொல்றாங்க. இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆனாலும் அவங்கள ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு ஜென்மத்துல பகவானுக்கு தொண்டு புரிஞ்சிருக்காங்க, பக்தி தொண்டு புரிஞ்சிருக்காங்க. அவங்கள எவ்வளவுதான் பைசா இருந்தாலும் அதுக்கு யோகா அதுன்னு இந்தியாக்கெல்லாம் வந்து அமைதியை தேடிட்டே இருக்காங்க. அந்த அமைதியை அடையணும் அப்படின்னா அவங்க வந்து கிருஷ்ணரை வந்து அல்லது பகவத்கீதையில பாகவதம் அப்படி கிருஷ்ண உணர்வு தர்ற நூல்களை வந்து நேர்மையான பிரத்தியான கிருஷ்ண பக்தரிடம் கேட்டு அறிவதன் மூலமாக தான் உண்மையான மகிழ்ச்சி அவங்களால அடைய முடியும். ஈவன் பௌதீக உலகத்திலே எடுத்துக்கங்க, அந்த யோகா இந்த யோகா என்னென்னமோலாம் இருக்கு, அதெல்லாம் இந்தியாவில தான் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ மலையிலலாம் போய் தபஸ் பண்றேன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு பகவத்கீதை பாகவதம் இதெல்லாம் இப்ப சொன்ன மாதிரி பிரபுபாத் சொன்ன மாதிரி அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இருக்கு கிடைச்சது வந்து நீங்க எல்லாமே ரொம்ப பாக்கியசாலிகள். இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிகள். ஏன்னா கிருஷ்ணருடைய பக்தி கிடைக்கிறது நமக்கு வந்து அசோசியேஷன் கிடைக்கிறது அப்படின்னாலே அதுவே நம்ம வந்து ஏதோ நமக்கு நாமளே ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணியிருக்கோம் நம்ம. அதனாலதான் பகவான் நமக்கு வந்து சங்கமம் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இந்த சங்கத்தை நம்ம விட்டுடக்கூடாது. எப்படியாவது இந்த 3 to 4 அந்த மணி நேரம் நம்ம வந்து சொல்லி கொடுக்குறவங்க வரல, ஷேர் பண்ணிக்கிறவங்க வரலைனாலும் நம்ம வந்து பகவானை வந்து படிச்சு அவருடைய புகழை வந்து நம்ம படிக்கணும், பேசணும், ஜபம் பண்ணணும். இப்படி ஏதாவது ஒரு வகையில நம்மளுடைய இந்திரியங்களை வந்து நம்ம பயன்படுத்தணுங்கிற அந்த எண்ணம் வரணும் நமக்கு. அப்பதான் நம்ம வந்து முழுமையா கொஞ்சம் கொஞ்சமா தான். பக்தி அப்படிங்கிறது ஒரு பயிற்சி தான். அந்த பயிற்சியின் மூலமா தான் நம்ம மேல மேல போக முடியும் ஒழிய நான் பக்தி பக்தி பக்தின்னு வேணும்னு வாயில சொல்லிட்டே இருந்தா முடியாது. பிரபுபா சொல்றார், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் பௌதீக சௌகரியம் போன்றவை ஒருவனுடைய குடும்பம், சமுதாயம், நாடு அல்லது பண்பாட்டு போதை போன்றவற்றிற்கான புலம்பல்களை விரட்ட முடியும் என்றால் பின் அர்ஜுனன் நிகரற்ற அரசாட்சி அல்லது சொர்க்க லோகத்தில் இருக்கும் தேவர்களின் மேன்மையான அரசாட்சி கூட அவனுடைய புலம்பல்களை விரட்ட முடியாது என்று கூறியிருக்க மாட்டான். இதுதான் சொல்றாங்க, அர்ஜுனன் உதாரணமா சொல்றாங்க. இது மாதிரிலாம் புலம்பல்கள்லாம் சொல்லியிருக்க மாட்டான். அந்த அரசாட்சி சொர்க்கமா இருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும் சரி, கிருஷ்ண உணர்வில் அடைக்கலம் ஆவதுதான் உண்மையான அமைதியும் ஒற்றுமையும் தரும் என அவர் நாடுகிறார். கிருஷ்ண உணர்வுல பகவான் கிருஷ்ணர் ஃப்ரெண்டா இருந்தாலும் அதற்கு பின்பு குருவா எடுத்துக்கிறப்பதான் அவர் வந்து அந்த அமைதி கிடைக்கிறது. அவர் வந்து அவர் சொல்றத அப்படியே கேட்டுக்கிறார். எனக்கு எதுவுமே தெரியல, நான் குழம்பிய நிலையில இருக்கேன், எனக்கு எது சரி எது தவறு என்று தெரியவில்லை அப்படின்னு அவர்கிட்ட அது வரைக்கும் நான் என்னுடைய நாடு, என்னுடைய தாத்தா, என்னுடைய சகோதரன், என்னுடைய ஆசிரியர், நான் இவங்கெல்லாம் எப்படி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் பகவான் தான் எல்லாம் அப்படின்னு புரிஞ்சுண்டு, பகவான் தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அவர் குருவா சரணாகதி எடுத்துக்கிறப்பதான், சரணாகதி அடைஞ்சு குருவை எடுத்துக்கிறப்பதான் அவர் வந்து அவருக்கு வந்து எல்லாமே புரிய வருது. எது சவரியன்னு எனக்கு புரியல, நான் குழம்பிய நிலையில இருக்கேன் அப்படின்னு சொல்றப்பதான் அவருக்கு வந்து எல்லாமே புரியுறது. அதுக்கப்புறம் பகவான் வந்து ஒவ்வொன்றா விளக்கி சொல்றார். அது மாதிரி நம்ம வந்து நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நமக்கு காசு பண்ணாம இருக்க, பசங்க நல்லா இருக்காங்க,
எல்லாம் வசதியா இருக்காங்க, இதுதான் ஆனந்தம்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. நம்ம அது போரும் இது போரும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நமக்கு இதுக்கு மேல ஆனந்தம் இருக்கிறத நம்மளால கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாது. அதுக்காக தான் இந்த ஜட ஆசைகள், ஜட உலகில் இருக்கிற ஆசைகளை வந்து நம்ம வந்து இதுதான் இது நினைச்சிட்டு நம்ம இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு நொடியில அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத வந்து இங்க சொல்ல விரும்புறாங்க. அதே மாதிரி உலகிற்கு செல்ல விருப்பப்படும் மனிதர்கள் ஆசை, அதாவது நிலாவிற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை கூட ஒரு நேரத்தில் முடிவுக்கு வர முடியும். இதை பகவத்கீதை உறுதி செய்கிறது. ஒருவனது புண்ணிய செயல்கள் முடிந்துவிட்டது என்றால் அவன் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்து மிக தாழ்ந்த வாழ்விற்கு மீண்டும் தள்ளப்படுகிறான். பல அரசியல்வாதிகள் இவ்வாறாக தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இந்த வீழ்ச்சிதான் பல புலம்பல்களுக்கு காரணமாக இருக்கிறது. இந்த பௌதீக உலகிலும் சரி, ஆன்மீக உலகத்திலும் சரி, எந்த உலகம் இருந்தாலும் பாவம் புண்ணியம் அப்படின்னு பண்றப்ப அந்த புண்ணியங்கள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிரம்மாலேருந்து எறும்பு வரைக்கும் நம்ம வந்து மேலோகத்திலேருந்து திருப்பி கீழோகத்துக்கு தள்ளப்படுவோம். திருப்பி அந்த பாவங்களை அனுபவிக்கிறதுக்கு இங்கதான் வந்தாகணும். புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்கு நம்மளுடைய ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி இதுவாகும். இப்படிதான் அரேஞ்ச்மெண்ட்டு. நம்ம இதெல்லாம் மறந்துட்டு இதுதான் ஆனந்தம், என்ன வேணா செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு நமக்கு நாமளே உபதேசம் அப்படிமல்ல, அது மாதிரி நமக்கு நாமளே எல்லாமே நான் இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், கடைசி நேரத்துல எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்ட்டு ஒரு அலட்சிய பாவனை. நமக்கு எல்லாம் நான் தான், நம்மளால எல்லாம் செய்ய முடியும். மனிதன் அப்படிங்கிற நான் அப்படிங்கிற அகங்காரத்தினால என்ன பண்றோம், மனிதனா பிறந்தாலும் பகவான் மனுஷனா பிறக்கிறது சான்ஸ் கொடுக்கறதே என்னத்துக்கு, நம்ம மாறுறதுக்கு தான். மாறி பகவான் கிட்ட வரணும் திருப்பி அப்படிங்கிறதுக்கு. ஆனா நம்ம திருப்பி திருப்பி இந்த மனித உடலை வந்து பகவானுடைய விஷயங்களுக்கு பயன்படுத்தாம, பக்தி தொண்டில பயன்படுத்தாம நம்ம மேல மேல நம்மளுடைய கடமைகளை செஞ்சுட்டே பக்தி பண்ணு அப்படிங்கிறார். அப்ப கூட அவர் நேரம் என்கிட்ட வந்து பக்தி தொண்டு தான் செய்யணும், நீ மற்றதெல்லாம் விட்டுடுன்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. உன்னுடைய நித்திய கடமைகள் என்னென்ன அதெல்லாம் செஞ்சுட்டு தான் நீ வந்து எனக்கு வந்து நீ வந்து பக்தி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. பிரபுஜி நெக்ஸ்ட் பேஜ் இது பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. அதே மாதிரி நாம வந்து நல்ல விஷயத்திற்காக வந்து புலம்புறது அப்படின்னா எல்லா தவறுகளையும் செஞ்சிருவோம், அதுக்கப்புறம் புலம்புவோம். ஆரம்பத்திலேயே என்ன சொல்றாங்க அதை நம்ம கவனிக்கிறதே இல்லை. பெரியவங்களாகட்டும், நம்ம குருமார்கள் என்ன சொல்றாங்க, பக்தர்கள் என்ன சொல்றாங்க, எல்லாரையும் அலட்சிய போக்கு என்ன நான் என்ற அகந்தையினால நம்ம வந்து இருக்கோம். இருந்துட்டு நம்ம அந்த செயல்களை செஞ்சிடுவோம், அதுக்கப்புறம் புலம்புவோம். ஆஹா அப்பயே அந்த பக்தர் சொன்னாரு நான் கேட்கவே இல்லை அப்படின்ட்டு புலம்புறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட அடைக்கலம் பெறணும் அப்படின்னா அர்ஜுனர் வந்து நாடி பெற்றது போன்று. ஆகையால் அர்ஜுனா அவரது பிரச்சனைகளை நிச்சயமாக தீர்த்து வைக்குமாறு கிருஷ்ணரிடம் கேட்டான். இதுதான் கிருஷ்ண உணர்விற்கான வழி. கிருஷ்ண உணர்விற்கான வழி என்ன அப்படின்னா, அர்ஜுனன் மாதிரி நம்மளும் பகவானே நான் என்னால முடியும்னு நினைச்சிட்டு இருந்தேன், என்னால எதுவும் நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இப்பதான் நான் அந்த அகந்தை போய் எனக்கு ஒரே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அது மாதிரி பணிவாக நம்ம வந்து சரணடையணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு ஒரே வழி. கிருஷ்ணனுக்கான வழி இதுதான் அப்படிங்கிற மாதிரி பாகவதத்துல வந்து மேற்கோள் என்ன காட்டியிருக்கிறா, ஏவா சவ விசித்தே ஸ்வத ஏவ சித்த ஆத்மா பிரபு அர்த்தோர் பகவான் ஆனந்தோ தா நிர்பதோ நியத் ஆத்தோ பஜதே சம்சார கேது பரச்ச யாத்ரா. மொழிபெயர்ப்பு ஏசி பக்தி வேதாந்த, பொருளுரை ஏசி பக்தி வேதாந்த ஸ்ரீலா பிரபுபாத. இவ்வாறு நிலையாக சர்வ வல்லமையால் ஒருவருடைய இதயத்தில் வீற்றிருக்கும் பரமாத்மாவிற்கு ஒருவர் கண்டிப்பாக சேவை செய்ய வேண்டும். மனிதனா பிறந்துட்டாலே நம்மளுடைய ஆசைகளையும் இது பண்ணிட்டு நம்ம பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும். இந்த கண்களை வந்து பகவானுடைய திவ்ய ரூபத்தை பார்த்து ரசிப்பதற்கு, காதுகள் வந்து எப்பொழுதும் பகவானுடைய நாமத்தை சொல்வதற்கும், பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்பதற்கும், இப்படி ஒவ்வொரு அங்கமும் நம்ம வந்து பகவானுடைய அங்கம்தான். நம்ம எல்லாருமே ஆத்மா வந்து உள்ள இருக்கிறது எல்லாமே பகவானுடைய அங்கம். அப்படி இருக்கிறப்ப நம்ம பகவானுக்கு கண்டிப்பாக சேவை செய்ய வேண்டும். நம்ம இதயத்திலே இருக்கார், நம்ம எப்போதுமே நம்ம இதயத்துல இருக்கார். அதை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னா காம மத மோத ஆச்சரியம் இதெல்லாம் இருந்து நம்ம வெளியில வரணும். வந்து அவ்வளவு சாமானியம் இல்லை.
எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருப்போம், எத்தனையோ பாவங்கள் புண்ணியங்கள் என்னென்னமோலாம் பண்ணியிருப்போம், தெரிஞ்சு பண்ணியிருப்போம், தெரியாம பண்ணியிருப்போம். இப்ப படிச்ச மாதிரி அத்தியாத்மிக் ஆதி பௌதிக் ஆதி தெய்வீக்குங்கிற மாதிரி இது மாதிரியான பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாம் வந்து சேர்ந்திருக்கும். ஏன்னா அவர்தான் எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுள், நித்தியமானவர், அவர்தான் முடிவற்றவர். அவர் எப்போதும் நித்தியோ நித்யானாம் சேதனானாம் படிச்சிருப்போம் நம்ம. இது மாதிரி அவர் முழுமையானவர், பூரணமானவர், முடிவற்றவர். அவருக்கு வந்து ஆரம்பம் முடிவு, நமக்கு தான் ஆரம்பம் முடிவு. இதெல்லாம் அவருக்கு எந்த இது, ஆத்மாவுக்கு எந்த விதமான இந்த உடலுக்கு தான் அப்படி இந்த இத்தனை நாள்ல பிறந்தா தோற்றம், இத்தனை நாள் இறப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு எந்த விதமான வாழ்வின் இறுதியான குறிக்கோளும் அவரே. மேலும் அவரை வழிபடுவதன் மூலம் ஒருவன் கட்டுண்ட நிலையில் விளைவுகளிலிருந்து வெளிவர முடியும். பகவானை வழிபடுவதன் மூலமா, பக்தர்களோட சங்கம் மூலியமா, குருவுடைய நம்ம தீட்சை எடுத்துக்கிறது மூலியமா, நம்ம இந்த கட்டுண்ட நம்ம சுதந்திரம் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கே நம்ம இந்த நான் ஆடின்னு இருக்கோம் எல்லாரும் ஈகோவால. ஆனா ஃபுல்லா விட்டுட்டா என்ன ஆகும் தெரியாது. அதனாலதான் இந்த கொஞ்சம் சுதந்திரக்கே கொஞ்சம் கயிறை லூஸா விட்டதுக்கே இப்படின்னா ஃபுல்லா நம்மளை விட்டுட்டா என்ன ஆகும் தெரியாது. நமக்கு மதம் பிடித்த யானையை விட மோசமா நடந்துப்போம். அதனால நம்ம வந்து இந்த கட்டுண்ட இந்த ஆத்மா வந்து கட்டி போட்டு இந்த மாதிரியான கட்டுண்டு இருக்கிறத வந்து நம்மளால வெளிவரணும் அப்படின்னா அதுக்கு வந்து பக்தர்கள் சங்கமம் இதே தான் திருப்பி 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 நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டாதான், அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம புரிஞ்சுட்டாதான். ஏன்னா அவங்க வைஷ்ணவர்கள் தான் எப்போதுமே பகவானை பற்றி சிந்தா, பகவானை பற்றிய ஸ்லோகங்கள், லீலைகள் எல்லாத்தையுமே திருப்பி உபநிஷதங்கள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, இதிகாசங்கள், இதெல்லாத்தையும் படிப்போம், நம்ம கேட்க முடியும் அப்படின்னு. பகவத்கீதையில வந்து விரிவுரையில என்ன சொல்றாங்கன்னா 18.61 உறுதிப்படுத்தப்பட்டது போல முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரே எங்கும் வியாபித்து எங்கும் நிறைந்த பரமாத்மா ஆவார். பகவான் கிருஷ்ணர் தான் எங்கேயுமே இருக்காரு. அதுக்கு பிரகலாதன் நல்ல உதாரணம். அவர் கேட்கிறார், அவருடைய அப்ப எங்க இருக்கார் பகவான் சொல்லு. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். சொன்ன உடனே பகவான் வந்து அந்த பக்தனுக்காக உடனே அந்த தூண்ல இருந்து வர்றாரு. அது மாதிரி நம்ம வந்து கிருஷ்ணர், முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் வந்து எங்கும் வியாபித்திருக்காரு. உங்களுக்குள்ளேயும் இருக்காரு, எங்களுக்குள்ளேயும் அந்தராத்மியாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம வந்து உணரணும். ஆதலால் யோகியான ஒருவர் அவரையே வழிபட இயலும். ஏனென்றால் அவர் மாயை அல்லவா, அவரே நிஜமானவர். ஒவ்வொரு உயிரினும் ஏதோ ஒன்றிற்கு சேவை செய்து கொண்டே தான் இருக்கிறது. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு ஆக்ஷன்ல இருந்துட்டே தான் இருப்போம். ஏதோ ஒரு அவங்களுக்கு ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த பூர்வ ஜென்ம வாசனைகளுக்கு தகுந்த மாதிரி என்ன செயலை செஞ்சுன்னு வந்துருமோ அதை ஆத்மா எடுத்துன்னு போறது. உடல்ல தான் விடப்படுறதே ஒழிய அந்த ஆத்மா எடுத்துன்னு போறது. இந்த எடுத்துன்னு போய் பகவானுக்கு தெரியறது, ஓ இந்த ஆத்மாக்கு இங்க வரத்துக்கு அது இன்னும் ஆசை இல்லை, இன்னும் ஆசை ஏதோ வச்சுட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து சான்ஸ் கொடுக்குறாரு. மனிதனா பிறந்து நீ இப்பயாவது மாறி இதுதான் ஆனந்தம் கிடைக்குங்கிறது மாதிரி வந்து இந்த கட்டுண்ட நிலையிலிருந்து வெளிவரணும்னு நினைக்கிறையான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த பிறருக்கு வந்து சேவை நம்ம எல்லாருமே இங்க வந்து அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கோம். கணவனா மனைவியா இருக்கிறவள் கணவனுக்கு சேவை செய்வது, குழந்தைகளுக்கு சேவை, முன்னே பார்த்தோம் நம்ம. இப்படி உடல் சார்ந்த உறவினர்களை மனைவி குழந்தைகளுக்கும் நிலையற்ற பராமரிப்பதற்கான சேவை செய்து கொண்டும் இருக்கிறது. நம்ம வந்து டெம்பரவரியா இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து ரொம்ப உன்னிப்பா சேவைகள் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அதுலேயுமே செல்ஃபிஷ் தனம், நான் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்துட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும். ஆனால் இத்தகைய சேவை முழுவதும் மாயையே என்று அவனுக்கு தெரியவில்லை. நம்ம இத்தனை சேவை செஞ்சாலும் அவன் யாருக்குமே அந்த நன்றி உணர்வு இருக்காது. பகவான் என்கிட்ட வா, இதெல்லாம் கஷ்டப்படாதேங்கிறார். ஆனா நம்ம அதை கேர் பண்ண மாட்டேங்கிறோம். அதை உதாரணமா பௌதிக உலகத்துல இருக்க ஒரு தாய் வந்து அவளை சொல்லுவாங்க, நீ கஷ்டப்படுவப்பா, அங்க போகாத, அது சுட்டுக்கு போய் அப்படின்னா நம்ம பரவாயில்ல நான் தொட்டு பார்க்கிறேன், சுட்டு அதுக்கப்புறம் அப்ப கூட சில நேரங்கள் புத்தி வராது, திருப்பி போய் தொடுவோம். ஏன்னா நான் அப்படியே என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு இதனாலதான் இப்படி இருக்கும். அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. மாயையால நம்ம கட்டுண்டு அந்த ஆத்மா மாயின் சேவையை நம்ம திருப்பி திருப்பி இது பண்றோம். இந்த கட்டுண்ட ஆத்மா வந்து நிலையற்ற தனது உடல் சார்ந்த உறவினர்களுக்கு, மனைவி குழந்தைகளுக்கு ரொம்ப விவரமா டீட்டெயிலா இதில் கொடுத்த வீடு வாசல் நிலம் செல்வம் சமுதாயம் போன்றவற்றை வந்து பராமரிப்புக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இத்தகைய சேவை முழுவதும் மாயையே. இது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. என்ன தெரியல? நான் இந்த உடல் அல்ல, ஆத்மாங்கிறது தெரியல. அறியாமையிலே இருக்கான். எல்லாம் படிச்சு PhD பட்ட என்ன வேணா படிக்கட்டும்,
அதெல்லாம் திருப்பி நம்ம நெக்ஸ்ட் ஜென்மம் எடுத்தோம்னா திருப்பி டே கேர்லேருந்து படிச்சு தான் வரணும். ஒழிய நீ வந்து போன ஜென்மத்துல நீ வந்து பிஹெச்டி படிச்சுட்ட, நீ இதுக்கு அப்புறம் இருக்கிறத படின்னு எங்கேயுமே கிடையாது. ஆனா ஆன்மீக விஷயங்கள்ல அப்படி கிடையாது. நம்ம இன்னைக்கு பிரபுபாத் புத்தகத்தை இந்த புத்தகத்தை படிக்கிறோம். இதுல என்ன நாலேஜ் எல்லாம் சேர்த்தோம்னா அந்த ஆத்மா அப்படியே எடுத்துக்கும். எடுத்துட்டு போய் நெக்ஸ்ட் ஜென்மத்துல இதுக்கு அப்புறம் வர விஷயங்களை நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு புரிஞ்சுட்டு இருக்குமோ அதுக்கு அப்புறத்துலேருந்து வர விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு மனித உடல் கிடைத்து அந்த மாதிரியான ஒரு வைஷ்ணவ குடும்பத்துல பிறக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதுக்குதான் குரு எவ்வளவு முக்கியம், பக்தர்கள் எவ்வளவு முக்கியம், பக்தர்களுடைய பேச்சுக்கு அவங்க சிறியவங்க பெரியவங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சின்ன குழந்தை வந்து சொன்னா கூட நம்ம அதை ஏத்துக்கணும். கரெக்ட், அந்த குழந்தை சொல்றது கரெக்ட் அப்படின்னு, அது ஆத்மா உணர்ந்திருக்கு அப்படின்னு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தா நம்ம ஆத்மா பகவானை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும், ஆத்மாவை உணர முடியும். நம்ம வந்து இந்த டெம்பரவரியா இருக்கிற உறவினர்களுக்காகவும் அதுக்காக நீங்க செய்ய வேணாம் சொல்றீங்களா மாதாஜி? அப்படி கிடையாது. உனக்குன்னு கொடுக்கப்பட்ட அதுலயே அப்படியே மூழ்கி போயிடக்கூடாது. நீ வந்து உன்னுடைய கடமை உன்னுடைய குழந்தைக்கு அது படிச்சு விவரம் வந்து படிக்க பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு இது பொறுப்புகள் வர வரைக்கும் நம்ம அதை இது பண்ணணும். பின்னாடியே கடைசி வரைக்கும் அவங்க பேத்தி கல்யாணம் ஆகி பேத்தி எடுத்து பேரனோட கொல்லி பேரேத்தி இப்படியே பின்னாடியே போயிட்டு கூடாது. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே டிட்டாச்மெண்ட் ஆகி நம்ம வந்து பகவானுக்கு திருப்பி தொண்டு புரியறதுல இது பண்ணணும். அது வரைக்கும் பகவானுக்கு தொண்டு செஞ்சுட்டு அவர்களுக்கும் இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் நம்ம ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் பேரண்ட்ஸுங்கிறவங்க அப்படிங்கிறத நம்ம இந்த சேவையின் மூலியமா செஞ்சு காமிக்கணும். ஒவ்வொரு விதத்திலையும் நம்மளால முடியும். ஆனா நம்ம எதையுமே பின்பற்றுறது இல்லை. அதே மாதிரி பல நேரங்கள்ல வந்து விவாதித்திருக்கோம். பாலைவனத்துல வந்து உதாரணம் சொல்லியிருக்காங்க. காணல் நீர் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா இருக்காது அங்க. அப்படிங்கிற மாதிரியும் புத்தி இல்லாத விலங்குகள் அத்தகைய மாயையில் சிக்கி அதை உண்மை என்று எண்ணி அந்த நீரை துரத்தி கொண்டே இருக்கும். நம்மளும் அப்படிதான். கழுதைக்கு வந்து இந்த கேரட்டை கட்டி அதுக்கு பொதிசுமா அவ்வளவு வச்சிருப்பாங்க. அந்த கேரட்டை முன்னாடி கட்டி அது பார்த்துட்டே இருக்கும். நமக்கு கிடைச்சிடும் போயிட்டே இருக்கும். அது மாதிரிதான் நம்ம இந்த பௌதீக உலகத்துல பணம் அப்படிங்கிற அந்த கேரட்டா நினைச்சுட்டு நம்ம அது கிடைக்கணும்னு டே அண்ட் நைட்டா நம்ம உழைச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையான இது எதுவுமே கஷ்டப்படாம பகவான் நமக்கு தரேங்கிறார். ஆனா அதை நம்ம எடுத்துக்கிற சர்வ தர்மா பரிட்சத்திய மாமேகம் சரணம் ரஜ, எல்லா தர்மங்களையும் விட்டுடு, என்கிட்ட வந்து சரணடை, கவலைப்படாத, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு முடியவே முடியாது. நான் இது மாதிரி டே அண்ட் நைட்டு உழைச்சி படிச்சு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் இதெல்லாம் பட்டு இந்த எப்படி கேரட் இந்த பார்த்துட்டு எனக்கு கிடைச்சிடும் தான் அது மாதிரிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா ஆன்மீக உலகத்துல அப்படி கிடையாது. பகவான் எல்லா தர்மங்களையும் விட்டு என்கிட்ட வந்து சரணடை, நான் பாத்துக்கிறேங்கிறாரு. நம்ம கேட்க மாட்டேங்கிறோம் அதை. அந்த நீரை வந்து துரத்தி கொண்டே இருக்கும். ஆனால் உண்மையில் அங்கு நீர் இல்லை. அதே மாதிரிதான் விலங்குகள் வந்து அந்த நீரை காணல் நீரை பார்த்து ஏமாறுவதை போல நம்மளும் வந்து இப்படி வந்து நம்ம எந்த முடிவுக்குமே வர முடியாது. அதாவது கடல் பெருங்கடலில், ஆனால் அந்த மாதிரியான நீர்நிலைகள் பாலைவனத்தில் இருந்து வெகு தூரம் தள்ளி இருக்கின்றது என்று புத்திசாலிக்கு நன்கு தெரியும். ஆதலால் ஒருவன் நீரை கடலிலும் பெருங்கடலிலும் தேட வேண்டும், பாலைவனத்தில் அல்ல. நாம் அனைவரும் வாழ்வின் உண்மையான ஆனந்தம், நிரந்தர வாழ்வு, நிரந்தர மற்றும் எல்லையற்ற அறிவு, மேலும் முடிவில்லாத ஆனந்த வாழ்வு போன்றவற்றை வாழ்க்கையில் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். கிட்டையே இருக்கு, நம்ம கிட்டையே இருக்கு, நமக்குள்ளேயே இருக்கார். ஆனா நம்ம வெளியில போய் தேடிட்டு இருக்கோம். அந்த ஊர்ல இருக்கா, இந்த ஊர்ல இருக்கா ஆனந்தம் அப்படின்னு, அமெரிக்கால இருக்கா, ஆப்பிரிக்கால இருக்கா, கனடால இருக்கா, நியூசிலாந்துல இருக்கான்னு தேடிட்டு இருக்கோம். நம்ம இந்தியாவிலே இருக்கு, நம்ம பாரத பூமியிலே இருக்குங்கிறது தெரியல. ஆனால் எந்த அறிவில்லாத முட்டாள் மக்கள் வாழ்வின் உண்மையை மாயையில் தேடுகிறார்கள். இந்த ஜட உடல் நிலையற்றது, அதுவும் தெரியறது இல்லை. இந்த ஜட உடல் வந்து நிலையற்றது கிடையாது. எனி டைம் எப்ப வேணாலும் நமக்கு கால் வந்தா நம்ம போய் ஆகணுங்கிறது தெரியல. இந்த நிலையில் இல்லாத உடலின் உறவுகளை, மனைவி, குழந்தைகள், சமுதாயம், நாடு ஆகிய உடல் மாறும்போது மாறுகிறது. உடல் மாறுறப்ப எல்லாமே மாறிடுறது. அந்த ஆத்மா மாத்திரம்தான் ஒரே ஆத்மா. அது வந்து வேறு ஒரு உடலுக்கு மாற்றப்படுகிறது. அது புரியாம அவங்க உடல் இறந்துட்டாங்க அப்படின்னா அப்படியே உடல் சம்பந்தமான பந்தத்தினால நம்ம என்ன பண்றோம், விழுந்து விழுந்து அழுகிறோம். அதற்கான எத்தனையோ நாட்கள் நம்ம அமைதி இல்லாம அவஸ்தைப்படுறோம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாமானியம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எல்லாமே நிலையற்றது.
நமக்கு அமைதியா இருக்கணும் அப்படின்னா அமைதியெல்லாம் கிடையாது, இங்கெல்லாம் கிடையவே கிடையாது. பக்தர்கள் சங்கமம், குருவனுடைய பேச்சொல்லி கேட்கறது, வைஷ்ணவர்களுடைய சம்பந்தம், இதெல்லாம் இருந்தாதான் நமக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அது மாத்திரமல்ல, நம்ம வந்து இந்த காணல் நீரை பார்த்து இந்த விலங்குகள்லாம் ஏமாறுற மாதிரி நமக்கு வந்து ஆனந்தம் கிடைக்கும். எங்கேயோ போயிட்டு இருக்கோம். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அவகாசமே ரொம்ப கம்மி இந்த கலியுகத்துல. அதுல எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன். நம்ம நல்ல வழியில போனா கூட போக விடாம நமக்கு எத்தனையோ தொந்தரவுகள். நிலையற்ற இந்த உறவுகளுக்காக எத்தனையோ மனைவிகள் நம்ம எத்தனையோ ஜென்மத்துல பார்த்திருப்போம். எத்தனையோ கணவர்கள், எத்தனையோ இது எல்லாத்தையும் மீட் பண்ணிடுவோம். எத்தனையோ அப்பா அம்மாக்கள் எல்லாம், எல்லா உறவுகளும் நமக்கு வந்து எல்லாமே பகவான் கிருஷ்ணர் தான். அவர் தான் ஆதியும் அந்தமும், எல்லாமே நமக்கு அவர் தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த பேஜ் இது பண்ணுங்க பிரபுஜி, ஷேர் பண்ணுங்க பிரபுஜி. இந்த சம்சார சாகரம் அப்படிங்கிறது வந்து பிறப்பு இறப்பு பிணி மூப்பு சக்கரம். நாம் அனைவரும் இந்த பிரச்சனைகளுக்காக முடிவை தேடிக்கொண்டே இருக்கிறோம். பிரச்சனைகளுக்கு வழி இருக்கு. நம்ம ஆனா அதை தெரிஞ்சுக்காம நம்ம நான் அப்படிங்கிற அகங்காரத்தில் இருக்குன்னா நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நமக்கு சரியான வழி தெரியவில்லை. ஆகையால் ஒருவன் இவ்வாறான பிறப்பு இறப்பு பிணி மூப்பு பிரச்சனைகளிலிருந்து வெளியேற நினைக்கிறான் என்றால் அவன் முழுமுதற் கடவுளை வழிபட வேண்டும், மற்றவர்களை அல்ல என்று இங்கே அறிவுறுத்தப்படுகிறது. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து இதுல இருந்தா வெளியில வரணும். இதுக்கு பெரிய பிரச்சனை, சின்ன பிரச்சனைகளே பார்த்துட்டு இருக்கவே வழியே இந்த பெரிய பிரச்சனை இதை முடிச்சுட்டோம்னா இந்த இதெல்லாம் நம்ம வரவே வேண்டாம். இந்த பாதையில கரடு முரடா இருக்க இந்த பாதைக்கு நம்ம வரவே வேண்டாம் அப்படிங்கிறது. எந்த பாதை சரியான பாதையை நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கரடு முரடான பாதைகளான படும் கஷ்டங்களை, இன்ப துன்பங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டாங்கிறத புரிஞ்சுக்கணும். முழுமுதற் கடவுளை வணங்க, மற்றவர்களே அல்ல அப்படின்னு ஏன் இந்த இடத்துல சொல்றாங்கன்னா, மற்றவர்கள் இல்லைன்னா முழுமுதற் கடவுளுக்குள்ளேயே மற்ற எல்லா 30 கோடி தேவதேவர்களும் இருக்காங்க. விராட் ரூபம் காமிக்கிறப்ப எல்லாருமே அவருக்குள்ள இருக்காங்க. அதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்குதான் நமக்கு வந்து அந்த பக்குவம், அந்த தத்துவத்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வைஷ்ணவர்களுடைய கிருப்பா வேணும் நமக்கு. அப்படிலாம் இருந்தாதான் முடியும். திருப்பி பிரபுபாத் பகவத்கீதையில வந்து 18.65 இறுதியாக அறிவுறுத்துகிறார். நாம் இந்த கட்டுண்ட வாழ்வில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் திருப்பி சொல்றாரு, நாம் பகவான் கிருஷ்ணரை வழிபட வேண்டும். திருப்பி இதெல்லாம் வருதுன்னா இதிகாசங்கள் 2 இது மாதிரி 108 உபநிஷத்துங்கள், புராணங்கள் இப்படிலாம் பார்க்கிறப்ப நமக்கு வந்து பகவத்கீதை பாகவதம் தான் நமக்கு முன் உதாரணம். இதுல போட்டிருக்கிறத நம்ம அப்படியே படிச்சு, எப்படி ஒரு தாய் இதுதான் உன்னுடைய தந்தை அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஒத்துக்கிறோமோ அது மாதிரி நம்ம வந்து பகவானே சொல்றாரு. இது அர்ஜுனனுக்காக சொல்லலை, நமக்கெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் திருப்பி ரிப்பீட் பண்றாரு. அதை நம்ம திருப்பி வரதை வந்து நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த இதுல இருந்துலாம் நம்ம இந்த கட்டுண்ட வாழ்விலேருந்து வெளியில வரணும் அப்படின்னா நமக்கு பகவான் கிருஷ்ணரை வழிபட வேண்டும். உண்மையில் பகவான் நம்ம எல்லாருமே சொன்னேன், நான் இப்ப சொன்ன மாதிரி பார்சல் பகவானுடைய அங்கம். நம்ம எல்லாமே உயிரினங்கள் மீதுள்ள இயற்கையான நேசத்தால் அனைவரின் உள்ளத்திலும் இருக்கின்றார். அவர் வந்து எல்லாருமே வித்யா வினிய சம்பந்திங்கிற மாதிரி பகவத்கீதால சொல்லியிருக்கிற மாதிரி எல்லாமே பிரபா சொல்றாரு. எல்லா அறிவுமே அவர் சரிசமமா பார்த்துதான். உனக்கு வந்து குறைந்த அறிவோ, எனக்கு வந்து அதிகமான அறிவோ அப்படிலாம் யாருமே பகவான் பார்ஷியாலிட்டி எதுவுமே இது பண்ணல. அவர் எல்லா உயிரினங்கள் மீது இயற்கையான நேசத்தால் தான் அனைவரின் உள்ளத்திலும் இருக்கிறார். ஒரு தாயின் மடியில் இருக்கும் குழந்தை இயற்கையாகவே தாயுடன் பாசமாக உள்ளது. தாயும் குழந்தையுடன் பாசமாக உள்ளன. ஆனால் அந்த குழந்தை வளர வளர அந்த தாய் சில உதவிகளை குழந்தையிடம் எதிர்பார்க்கும் நிலையில் இருந்த போதிலும் சூழ்நிலை காரணமாக தாயிடம் இருந்து விலகுகிறது. இதை நீங்க எல்லாருமே பார்க்கலாம் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில. ஏன் அவங்க வந்து ஆத்மாவை உணரல. அதனாலதான் தாய் வந்து அவருக்கு தேவைங்கிற வரைக்கும் அந்த தாயை வந்து பயன்படுத்திக்கிட்டு, தேவையில்லை அதுக்கு எனக்கு எல்லாமே தெரியுது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரப்ப நானே போட்டுப்பேன் ஷூவை, நானே ஸ்கூலுக்கு போய்ப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு இது வரப்பதான் தாயினிடந்து விலகும். அது தாய் என்ன சொல்றாங்களோ கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், நீ எனக்கு இந்த படமா, எனக்கு எங்க டீச்சர் சொல்லி கொடுத்துட்டாங்க, எனக்கு தெரியும், இது புரியும், நான் அப்படிங்கிற அந்த அகந்தை வரப்பதான் அந்த தாய் அத்தனை நாள் தாயினுடைய வளர்ந்த குழந்தை வந்து நகர்ந்து விலகி போகும்.
எதிர்பார்க்கும் நிலையில இருக்கிறப்ப கூட அந்த தாயிடம் இருந்து விலகி போகும். அந்த தாய் வளர்ந்த குழந்தை தன்னை மறந்த போதும் அதே சமமான பாசத்துடன் தான் இருக்கிறாள். அந்த தாய் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து இந்த இது குழந்தையா இருக்கிறப்ப சிறுபருவத்துல இருந்து பிறந்த உடனே அந்த பால் ஊட்டுறப்ப அந்த தாய் வந்து நினைக்க மாட்டாங்க, இது மாதிரி இந்த பையன் வந்து எனக்கு வந்து சம்பாதிச்சு போட போறது, அதனாலதான் நம்ம நல்ல பால் கொடுத்து இதை வளர்க்கணும் அப்படின்னு எந்த தாயும் சுயநலத்தோடு இருக்க மாட்டாங்க. அந்த தாய்ங்கிற வந்து நமக்கு இல்லைனாலும் சாப்பாடு இல்லைனாலும் இந்த குழந்தை இன்னும் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொடு அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து போட்டுட்டு தான் பட்னியாக இருப்பாங்க. எத்தனையோ அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை எத்தனையோ அவங்களுடைய சுகத்தெல்லாம் தியாகம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நான் அப்படிங்கிற இந்த அகந்தை வந்தவொடனே வெளியில வந்தவொடனே அது வரைக்கும் பாசமா இருக்கு, மடியில படுத்துட்டு இருக்கிற வரைக்கும் அப்படின்னா அதுக்கு தேவையானதை அதால எடுத்துக்க முடியாது. நான் அந்த அகந்தை வராதனால அந்த குழந்தை வந்து தாய்கிட்ட பாசமா இருந்துட்டு இந்த பாலை குடிச்சுட்டு அது வந்து அந்த அன்பா இருக்கு. ஆனா நான் அப்படிங்கிற அந்த அகந்தை மாயா வந்த உடனே என்ன ஆகுறது, இமீடியட்டா விலகி போக பாக்குறது. ஆனா தாய் வந்து அப்படி கிடையாது. எப்பொழுது வந்து தன்னுடைய குழந்தை அப்படின்னு ஆயிடுத்தோ கடைசி வரை இந்த குழந்தைக்காக என்ன செய்யறதுக்கும் தயாரா இருப்பாங்க. ஒரு நன்மை அப்படின்னா எது செய்யறதுக்கும் தயாரா இருப்பாங்க. அதாவது தன்னை அந்த வளர்த்த குழந்தை வந்து தன்னை மறந்த போதிலும் அவங்க வந்து அதே பாசத்தோட தான் இருப்பாங்க. அதே மாதிரி அனைவரும் பகவானின் பாகம் என்பதனால பகவான் நம் மீது பாசத்துடன் தான் இருக்கிறார். எல்லாமே நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே. என்னென்னலாம் ஆன்மீக உலகனாக்கோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் இங்க. ஆனா இங்க என்ன ஆகுறது அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாயையினால நம்மலாம் அவஸ்தைப்பட்டு நிறைய விஷயங்களை நம்ம எல்லாமே மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் நமக்கு கஷ்டங்கள் வருது, துன்பங்கள். ஏன் நம்ம துன்பப்படுகிறோம் அப்படின்னா இது கூட ஒரு காரணம். நாம் அனைவரும் பகவானின் பாகம் என்பதால் பகவான் நம் மீது பாசத்துடன் தான் இருக்கிறார். அவர் நம்மை மறுபடியும் பகவானின் உலகிற்கு பகவானிடத்தில் மீண்டும் கொண்டு செல்ல வேண்டும் என்று எப்பொழுதும் முயல்கிறார். ஆனா சொன்ன மாதிரி பகவான் தான் நமக்காக வருத்தப்பட்டு இருக்கார். எப்ப இந்த குழந்தை வருமோ, இப்படி கஷ்டப்பட்டு அவஸ்தைப்படுறதை கலியுகத்திலையும் இதுலையும் இது அத்தியாத்மிக் ஆதி பௌதிக் ஆதி தெய்வீக்ல இவ்வளவு சுனாமினால மழையினால இப்படி கஷ்டப்படுறதை பண்ண அவர் தான் ஆதங்கப்பட்டு இருக்கார். ஒரு தாய் எப்படி ஆதங்கப்படுவோல, நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாளே, வா இப்படி நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே, நம்ம ஊட்டி வளர்த்த குழந்தையாச்சே இப்படி இருக்கேன்னு இது பண்றாங்களோ அதை விட பல மடங்கு அது பகவானோட அங்க ஆன்மீக குலத்துல இருக்கிறதா இங்க தாய்மையான பௌதிக குலத்துல நடக்கிறது அப்படிங்கறத நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இங்க சொல்றார் பிரபுபாத். அதே மாதிரி இந்த மாயை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, நம்ம இந்த மாயை வாழ்வில் இருந்து நம்ம வந்து கண்டிப்பாக வெளியில வந்து பகவானுடன் இணைந்து அவருக்கு சேவை செய்ய முயற்சி செய்து எப்பொழுதுமே முயற்சி செய்யணும். ஒரு நாள் முயற்சி செஞ்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக பகவான் நமக்கு அதற்கான வழிமுறை எல்லாம் கொடுப்பார். ஓகே, இது ட்ரை பண்றது நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு. அதனால நம்ம வந்து இதுக்கு இன்னும் கொஞ்சம் இதை கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் பகவத்கீதா கிளாஸ், வேற எதுவும் பாகவதம் கிளாஸ் எல்லாம் டைமிங் இருந்தா கேட்க வைப்போம், ஸ்லோகங்கள்லாம் சொல்ல வைப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் பகவானே நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பார். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்மளால கிடைக்கிறது எதுவுமே நம்மளால கிடையாது. நம்ம ஒரு டாய் மாதிரி. அந்த அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ட்ராமா பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம வந்து பகவானுடன் இணைவதை நாட வேண்டும். எப்போதுமே அவர்கிட்ட இருக்கணும், எப்போதுமே பகவானுடைய சிந்தவா இருக்கணும், அவருக்கு சேவை செய்ய முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அவர்தான் நம்மளுடைய பரம உண்மையாளர், அவர்தான் நமக்கு தாய் தேடும் குழந்தை போல் நாம் அவர் பின்னால் செல்வதை விரும்ப வேண்டும். உயர்ந்த பகவானின் பாதத்தை அடைய வேண்டும் என்றால் ஒருவன் வேறு எங்கும் செல்ல வேண்டாம். ஏனென்றால் அனைவரின் இதயத்திலும் பகவான் இருக்கிறார். நம்ம எங்கேயுமே போக வேண்டாம். ஒவ்வொருத்தரையும் நம்ம அவளும் பகவானுடைய அங்கம், எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் எந்த விதமான குரோதம் வராது, இது வராது. பாவங்கள் புண்ணியங்கள் இதெல்லாம் எது வராது. நியூட்ரலா எல்லாருமே பகவானா பார்க்குறப்ப நியூட்ரல் ஆயிடும். அதனால் நாம் வழிபட கோயிலுக்கோ மசூதிக்கோ சர்ச் ஆலயத்துக்கோ செல்ல வேண்டாம் என்பது இல்லை. இது போன்ற தலங்களிலும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அதுக்காக நீங்க தான் சொல்லிட்டீங்க பரமாத்மா உள்ளேயே இருக்கார் அப்படின்னு. அதனால நீங்க அதெல்லாம் போக வேண்டாம், அப்படி கிடையாது, அர்த்தம் கிடையாது. அங்க போனா அதுக்கான சூழ்நிலைகள் நமக்கு இருக்கும், கிடைக்கும். நம்ம வந்து அமைதியா அந்த சூழ்நிலையில இருக்கிறப்ப நம்ம அந்த ஒரு க்ஷரம்
நமக்கு வந்து அதனுடைய பவர் பிரகாரம் கோயில்லாம் அமைச்சிருப்பா. அதற்கான அந்த விக்கிரகம் இருக்கிறதான பவர் நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இது நம்ம நம்பிக்கை வேண்டும் நமக்கு இந்த இடத்துல அப்படிங்கிறத வந்து இங்க வந்து வலியுறுத்துறாங்க. எங்கேயுமே அவர் நிறைந்திருக்கார் அப்படின்னு. ஒரு சாதாரண மனிதருக்கு இந்த புனித தலங்கள் எல்லாம் பகவானின் அறிவியலை பற்றி கற்றுக்கொள்ளும் இடமாகும். ஒரு கோயில் பக்தி செயல்களில் இருந்து மாறுபடும் போது பொதுவாக மக்கள் அங்கு செல்வதற்கு ஆர்வம் காட்டுவது இல்லை. கோயில் அப்படின்னா இப்படி இருக்கும், அதுக்கான சக்திகள் கண்டிப்பா உண்டு. கும்பாபிஷேகம் பண்றது, புனித ஸ்தலம் சொல்லிட்டு ஞானஸ்தானம் கொடுக்கறது, இது மாதிரி ஒவ்வொரு வழிபாடுகளுக்கு தகுந்த மாதிரி அதற்கான கோயில் அப்படின்னாலே அதற்கான நமக்கு பவர் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு விதத்துல அவங்க கட்டுமைப்புலேருந்து அவங்க கும்பாபிஷேகம் பண்றதுலேருந்து அந்த வந்து விக்கிரகத்துக்கு உள்ள வந்து கருவறையில வந்து நம்ம அந்த பகவான் இருக்கிற கருவறை பகவானே நம்மளை பார்ப்பார். நம்ம தான் நினைச்சிருக்கோம் நம்ம பகவானை பார்க்கிறோம்னு. பகவானை எங்க இருந்தாலும் நம்ம என்ன மாதிரி எண்ணத்தோடு வரோம். அதான் சொல்றாரு, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தி பரிஷதி. நீ அன்போடு ஒரு இலையோ பூவோ, அந்த அன்பை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு எல்லா இடத்துலையுமே ஒழிய நம்ம கிட்ட காசோ பணமோ சாப்பாடோ எதுவுமே பகவான் எதிர்பார்க்கல. எல்லாமே அவருடையது, நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன சொல்றோம், நான் பகவானுக்காக இந்த மாசம் வித்தனை கொடுக்குறேன், அத்தனை பண்றேன், நான் கைங்கரியம் பண்றேன் அப்படிங்கிறோம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கட்டுண்டையிலேருந்து வெளிப்படணும் அப்படின்னா நம்ம வந்து பக்தி செயல்களிலிருந்து நம்ம மாறுபடக்கூடாது. இது மாதிரி புனித தலங்களுக்கும் நம்ம வந்து பகவான் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு போகணும். அப்படியே அதுக்குன்னு கோயிலுக்கே போக வேண்டாம், எனக்கு பரமாத்மா உள்ளேயே இருக்கார், நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த அளவுக்குலாம் நம்ம இன்னும் வந்து நம்ம வந்து இது நம்மளுடைய இது வந்து தூய்மை அடையலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஒரு குழந்தை வந்து டே கேர் சென்டர்லேருந்து இதுவாகி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி யூகேஜி இப்படிலாம் போகிறது இல்லை, எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்படிலாம் போகிறது இல்லையா? அது மாதிரி நம்மளும் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரபுபாத் வந்து நமக்கு சொல்றார். ஒன்னொன்னா புரிஞ்சுக்கணும் நீனு, அப்பதான் நீ வந்து ஆத்ம ஞானத்தை உன்னால இது பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த கடவுள் இல்லை என்ற நாகரிகத்தின் முட்டாள் தலைவர்கள் நாட்டில் பெரும் பொருள் முதல் வாதம் காப்பீட்டு முத்திரையின் கீழ் கடவுள் இல்லாத உலகின் அமைதி மற்றும் வளமையை கொண்டு அனைத்து மாயை. இது எல்லாமே மாயை தான். ஏதாவது பண்ணா கூட, நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தா கூட அதுக்கு ஏதாவது ஒரு டைவர்ஷன் வருது, அதுதான் மாயை. மக்கள் தகுதியற்ற குருடனான தீர்வு தர தகுதி நாகரிகத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்று விரும்பினால் நாம் கண்டிப்பாக ஸ்ரீமத் பாகவதத்தை பின்பற்ற வேண்டும் மற்றும் ஜட உலக லாபத்தில் நாட்டமற்றவர்களாக ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி அவர்கள் கருத்துக்கள் பின்பற்ற வேண்டும். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த காலத்துல அரசாட்சி எடுத்துனாங்கன்னா அந்த குரு என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து ஆன்மீகத்துல இருப்பாங்க. அந்த குலகுரு அப்படிங்கிற என்ன சொல்றோ அதை அப்படியே பின்பற்றினாங்க. ஆட்சியில் நல்லா நடந்து ஜனங்களும் நல்லா இருந்தாங்க. மாதம் மும்முறை மழை பெய்யறதுலாம் கரெக்டா பெய்யுது. இப்ப அப்படிலாம் இல்லவே இல்லை. எல்லாமே நாத்திகம் எல்லாமே இருக்கிறதுனால எல்லாமே தலைகீழ் ஆயிடுறது. எந்த விதமான தர்மம் எதுவுமே ப்ராப்பரா இல்லை, எதுவுமே அதர்மம் நடக்கிறது பெண்களுக்கு. அதே மாதிரி சரிசமம்னு சொல்லிட்டு எல்லாரும் இதுவாயிண்டு போயிட்டு எல்லாமே உள்டாயிடுறது கலியுகத்துல. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து பக்தியில இருந்துட்டு இந்த ஒரு அந்த மாதிரி நம்ம நியமிக்கப்பட்டு அவங்கள ஆட்சியை நம்ம இது பண்ணணும்னு இது பண்ணாதான் நம்மளால முடியும். நல்ல இது விஷயங்கள் எல்லாமே நல்லா நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த பௌதீக உலகத்துக்கான கிடைக்கிற இன்பத்துக்காக நம்ம சொல்ப இன்பத்துக்காக நம்ம வந்து அடிமையாகி அதற்கு பின்தொடரக்கூடாது நம்ம அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம இப்ப பாக்குறோம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க, நெக்ஸ்ட் பேஜ் போடவா? மணி ஆயிடுத்துனா முடிச்சுக்கலாம், இல்லாட்டி அவங்க ஓகேனாங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போட. மணி ஆயிடுத்து போட, 16 ஆயிடுத்து. நிறைய இருக்கா பிரபுஜி? ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம் பிரபுஜி. பேஜ் நம்பர் எத்தனை சொல்லுங்க? பேஜ் நம்பர் 45. பகவத்கீதை விரிவுகளிலிருந்து எடுக்கப்பட்டது. பகவத்கீதை 2:13. இதே படிச்சுக்கலாம், அடையாளம் வச்சுக்கலாம். பேஜ் நம்பர் தெரியல. 46 45 48 48 பிரபுஜி. 48 இல்லது 5 46 46 அது எனக்கு 8 மாதிரி தெரியுது. ஓகே.
ஹரே கிருஷ்ணா. 46